தங்களுடைய திருமலை பொற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை இருவாசி கோமமந்தார் மட்டும் சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து உன் மனைவியாகிய சித்திரலேகா பாதங்களை நான் பணிந்தேன் சுவாமி. காற்றோட பின்னாடி இந்த பார்த்தா பொறாடி இடிப்பான்னு யாருக்கு தெரியும்? கும்பிடுற பார்த்தா உட்கார முடியல, கும்மிய முடியல, நிமர முடியல. நீ கும்பிடு, நான் கும்பிடலப்பா. நீ கும்பிடு, நான் கும்பிடுறேன். மன்னருடைய பாதத்திற்கும் சகோதரியாக விலகக்கூடிய அக்காவின் பாதத்திற்கும் 1000 கோடி வந்தனம் செய்தேன் சுவாமி. திருப்பாதமான அவகிட்ட பேசாத. அவ யாரு, நீ யாரு? என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி பக்கமா 2 நாள் தான் அவரு கல்யாணம் பண்ணி என்ன எச்சிஜோர் தன்னவள நான் தாண்டி மோத என்னதான் இருந்தாலும் புரட்சி எனக்கு தாண்டி பையனை கொண்டுக்கா வடத்தனை படிச்சு எங்க வீட்டுக்காரன் 2 பேரும் இவங்களை சப்பி எடுத்துட்டாங்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். என்னங்க எப்படி வார்த்தை திருமணி பார்வை படித்தபடியால் இப்பார்வற்றிய உலகத்தில் ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் சுழற்சியாக வாழ்ந்திருப்பீர்கள். மன்னவர வளர்த்த தேடி என்ன
அக்கா தங்கி இருவரையும் அது சீக்கிரமா அழைச்சிருக்கீங்களே விஷயம் கண்ணே மூலத்தில் 6வது காமத்தான் பருவத்தில் நம்ம ஆவும் வந்தெல்லாம் அப்படியே சாமி யாருக்கு சொல்லுங்க 6வது வருடத்தில் காமத்தான் பருவத்தில் நம்ம பசுபதிகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த 1000 காவலாளிகளை அடித்து அதாகுதம் செய்து ஒருவனை மட்டும் கொல்லாமல் தெய்வலாமத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கல்வனை நான் அடித்து அதாகுதம் செய்து தேன்கோடி கம்பத்திலே கட்டி அழைத்து வர சொல்லுது என் தந்தையார். அதனால நான் 6வது போய் வருகிறேன். நீங்க அரண்மனையில பதனமாக இருங்கள். காமதேன் பருவத்தில் நம்ம குளம் இருக்கிறது. ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கக்கூடிய அந்த குளத்துல எவனோ ஒருவன் வந்து அதாவதம் செய்து விட்டான். அவனை தேர்கோடி கம்பத்தில் கட்டி இழுத்து வருமாறு தங்கள் தந்தையார் கூறியிருக்கிறார் என்று சொல்லி எங்களிடம் சொல்லி செல்லலாம் என்று வந்தீரா? உண்மைதான். அப்படி இருந்தாலும் என்னங்க போயிட்டு வந்து என்ன சொல்றீங்க? என்ன கூட வர சாமி பாருங்க என்ன 6வது வனம் பூலோகத்திலே காமதேன் பர்வத குளம் இருக்கிறது. இந்த 6வது வனம் இருக்குதுன்னு சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, என்னைக்காவது எங்களை கூட்டிட்டு போய்க்கிறீங்களா? இல்ல கூட்டிட்டு போய்க்கிறீங்களான்னு கேட்க அன்றாட தினமும் ஆயா ஒரு அன்றாட தினமும் நாங்க அரண்மனையில கிடக்கிறோம். இல்ல எங்களை கல்யாணம் பண்ணிக்கு வரும்போது என்ன நான் சொல்லி கல்யாணம் பண்ணி என்ன நான் சொன்னேன்? இங்க வாடி, நீ கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டீன்னு வச்சுக்க, வீட்லயே மட்டும் இரு. சாப்பாடு எங்க அம்மா ஆக்கிக்குவாங்க, சோறு எங்க அம்மா ஆக்கிக்குவாங்க, துணி எங்க அம்மா துவைச்சுக்குவாங்க. நீ கல்யாணம் பண்ணா போதும், எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். உன்னை சினிமா கூட்டிட்டு போறேன், உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிதானே கல்யாணம் பண்ணேன். ஐயோ ஐயோ